ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வராக அவதாரம். இந்த அவதாரம் கொஞ்சம் வித்தியாசமான அவதாரம். சுவாமி வராகர் காட்டு பன்றி போல் உருவம் எடுத்து இந்த அவதாரத்தில் மனித உடல் கொண்டு அவதாரம் எடுத்திருப்பார். இது ஒரு விஷயத்துக்காக எடுத்திருப்பார். அந்த ஸ்டோரி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே ஒரு கமெண்ட்ஸு அதெல்லாம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இன்னும் 2 அவதாரம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா அப்படியே மறக்காமல் அதையும் போய் பார்த்துடுங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வராகமூர்த்தி அப்படின்ற ஒரு 3வது அவதாரத்தில் இரண்யாக்ஷன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்யறதுக்காக தான் சுவாமி இந்த அவதாரம் எடுத்திருக்காரு. இரண்யாக்ஷன் அப்படின்றவங்க யாருன்னா திரிதி அப்படின்றவங்களுடைய மகன் இரண்யகசிபும் இரண்யாக்ஷனும். இவங்க 2 பேரும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இரண்யாக்ஷன் அப்படின்றவங்க பிரம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணி ரொம்ப கடும் தவம் இருந்து அவர் தன்னை யாராலையும் கொல்லக்கூடாது, தேவர்கள் கொல்லக்கூடாது, மனிதர்கள் கொல்லக்கூடாது, மிருகங்கள் கொல்லக்கூடாது, அப்படிலாம் மரணமே இல்லாத ஒரு மனிதனாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரம் கேட்டிருக்காரு. நம்ம பிரம்மா அவர்களும் அந்த கடும் தவத்தை மெச்சு அவருக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து அவங்க அந்த வரம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய பூமாதேவி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்து இந்த பக்கம் உருட்டுறது அந்த பக்கம் உருட்டுறதுன்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பண்ணிகிட்டு இருந்தப்போ பூமாதேவி அவங்க பகவான்கிட்ட, விஷ்ணு பகவான்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டினதுக்கப்புறம், அது இல்லாமல் இந்த இரண்யாக்ஷன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூமாதேவியை கொண்டு போய் கடலுக்கு அடியில் கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டாரு. பூமியை கடலுக்கு அடியில் கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டாரு. அதனால் அவங்களுக்குமே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க எனக்கு எப்படியாவது இதுக்குலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும், நான் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமாதேவி போய் அவர்கிட்ட வேண்டினதுக்கப்புறம் அவர் வராக அவதாரம் எடுத்து, அதாவது வெள்ளை பன்றியுடைய உருவம், அதாவது வடிவம், ஃபேஸ் மட்டும் அப்படி இருக்கும். அப்புறம் உடல் அதெல்லாம் மனிதர்களோட உடலாக இருக்கும். கண் மட்டும் கொஞ்சம் நெருப்பு மாதிரி, ரொம்ப ஒரு அனல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உடல்லாம் நம்மளோட மனித உடல் எடுத்து அவர் பண்ணியிருப்பார். அந்த இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் அந்த போர் நடக்கும். 1000 வருஷம் 2 பேருக்கும் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் இரண்யாக்ஷனை பகவான் வதம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். இந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பூமாதேவியை நம்மக்கிட்ட மீட்டு அவர் கொடுத்ததா இந்த கதை இருக்குது. இந்த கதை சத்தியாயுகத்தில் நடந்ததாக சொல்லிகிட்ருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களாக, நம்ம பூமாதேவிக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அதனால் நம்ம விஷ்ணு பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த சில இடங்களில் நடக்கிற போர்கள் நான் சொல்ல முடியாது, அதனால் அந்த போர்களை தடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. Take care everyone. Bye bye. See you. Tata.